நமஸ்காரம். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரிஷப விக்கிரகத்தை காமிக்க போகிறேன். இந்த ரிஷபம் வந்து மேடப் ஆஃப் பிராஸ், மேலே வந்து கோல்டன் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் அது இது வாங்கிட்டு 10-15 வருஷம் ஆகிடுது. எத்திராஜ் நாயுடு கடையில் தான் அந்த அந்த அப்போ 2500 தான் இதில். இப்போ இதோட வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோ இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக 3 கிலோ கிட்டத்தட்ட வந்துடும். அழகாக பண்ணியிருக்கேன். வேலைப்பாடெல்லாம் பாருங்கள், நிறைய அழகான ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு இந்த எருதுக்கு மேலே உள்ள இந்த ரிஷபத்துக்கு மேலே உள்ள இந்த மணிகள். நான் வந்து வாகனமாட்ட வைக்கணும்னு பார்த்தா பண்ண முடியல என்னால். சரி, 4 காலில் நிற்கிறது முடியாது, ஸ்டாண்ட் இல்லை, கால் கீழே ஸ்டாண்ட் இல்லை. ஆனால் அழகாக இருக்குன்னு வாங்கிட்டேன் அந்த காலத்தில். சுவாமிக்கு பின்னாடி ரிஷபார் ஒரு ஆட்டம் எங்கிட்ட சந்திரசேகர கௌரி இருந்தது, அதுக்கு பின்னாடி வச்சுருந்தேன். சில நேரத்தில் டில்ட்டாகி கீழே வந்துடும். அப்புறம் புக் ஷெல்ஃபை கொண்டு வச்சுட்டாரு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. இது வந்து ரிஷபம். நானும் என் மனைவி 2 பேருமே ரிஷபராசி. ஸோ இந்த ரிஷபத்து மேலே ரொம்ப ஆசை எப்பயுமே. நந்தி ரிஷபம் அரியத்தரில் கூட உள்பக்கத்தில் அந்த ஆன்ம நந்தியை நான் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள கருங்கல் நந்தி உள்ளே இருக்கும். இந்த சிவாலயத்தில் உள்ள இந்த கருவறை அர்த்த மகாமண்டபத்தில் வந்துடும். அது ஏன்னா நம்ம ராசிக்கு உண்டான தேவதை இவர். ஸோ இந்த ரிஷபத்து மேலே தனியாக ஆசை எனக்கு, அதனால் காமிக்கணும் ஆசைப்பட்டேன். நமஸ்காரம்.